அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி செய்யப்பட்டவங்களாய் இருக்கிறோம். 1 பேதுரு 2:13 நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவருக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். தேங்க்யூ. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனை தெரியப்படுத்துக. பிலிப்பியர் 4:6 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான், நீங்கள் சும்மா இருப்பீங்கள். யாத்திராகமம் 14:14 தேவன் நமக்கு கரைத்தரும் பலனும் ஆபத்து காலத்தில் அவனாமல் துணிந்தும் நாணுவர். சங்கீதம் 46:1 நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்புவாயாக. உபாகமம் 6:5 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை காத்து கொள்கிற அதிக பாக்கியவான்கள். லூக்கா 11:28 தேவன் தமக்கு கீழ்ப்படியவருக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சியும் என்றார்கள். அப்போஸ்தலர் 5:2 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:15 மனுஷனுக்கு கீழ்ப்படியும் பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படியும் அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 5:27 எபேசியர் 6:1 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 1 சாமுவேல் 15:22 பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் மாட்டு கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஏசாயா 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உபாகமம் 28:1 உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எபேசியர் 5:21 தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்.